வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிறகடிக்க சீரியலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ட்விஸ்ட் இருக்குது. முத்து, மீனா, ரோஹிணி 3 பேருமே ஒரே இமோஷனல் ரோலர் கோஸ்டரில் வந்து போகிற மாதிரி இந்த ஃபீல் ஆகுது. முத்துவும் மீனாவும் பேசி இப்போ மீனா எகெயின் முத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே ரோஹிணியை ஸ்ருதியோட அம்மா வந்து மிரட்டுறாங்க. இனி ரோஹிணிக்கு புது பிரச்சனை ஒன்று வரப்போகுது. வாங்க பார்க்கலாம் ஃபுல் எபிசோட் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரோஹிணி வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து சர்வெண்ட் வந்து கொண்டுட்டு வரா. அவள் சூப்பர் ஸ்பீடில் வந்து சமையல் வந்து செஞ்சு முடிச்சிடுறா. ஆனால் கொஞ்சம் கூட வந்து சால்ட், உப்பு, காரம் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறா. இந்த மாதிரி தான் வந்து எல்லா சாப்பாடையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறா. அதுக்கப்புறம் அது எல்லாருமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் காரத்தில் வந்து கத்துறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன சாப்பிட்டேன்னா எனக்கு 4 நாளில் வந்து அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் ரோஹிணிட்டு ஒரு திருப்பமாக மாறுது. ஒரு வேளை இதுக்காக தான் பார்லராமல் அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்குமோ அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹிணி வந்து கோவப்படுறாங்க. அதுக்குள்ளே முத்து வந்து ஒரு லைனில் என்ன சொல்கிறான்னா, என் பொண்டாட்டி வேலைக்காரின்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இதுவும் தேவைதான் இன்னும் தேவைதான், இப்போதானே அவளோட வேல்யூ உங்களுக்கு புரியுது அப்படின்னு செம்ம ஃபீலிங் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை இப்படி வந்து அனுப்பி வச்சுட்டு இங்கெல்லாம் எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பிடுறாங்க. அப்போ முத்து வந்து என்ன சொல்கிறான்னா, என் பொண்டாட்டி வேலைக்காரின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இப்போவாவது அவளோட அருமை வந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வெளியே போயிடுறான். இனி கடைசி நிமிஷத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மீனா வந்து இந்த வீட்டுக்கு வந்து எகெயின் வர்றதுக்கு முன்னோட்டமாக தான் கார் டெக்கரேஷன் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கே நடந்த சின்ன சின்ன டயலாக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சத்தியமாக வந்து இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீனா வந்து முத்து வந்து கார் விடுற ஷெட்டுக்கு கார் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி வரா. அங்கே முத்துவும் வரான். மீனாவை பார்த்த உடனே முத்து வந்து இன்ப அதிர்ச்சியில் வந்து இருக்கான். அப்போ மீனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி, சாப்பிட்டாச்சா, ஏன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு முத்து வந்து செல்வத்திட்டு பேசுகிற மாதிரி, நான் நல்லா சாப்பிட்டேன், நிம்மதியாக தூங்குறேன், தூக்கம் வரலன்னா கூட கட்டிங் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதிலிருந்து சின்ன சின்ன உணர்வுகள் நமக்கு தெரியாமல் காதல் எல்லாமே வெளிப்படுது. அதுக்கு மீனா வந்து கோவப்பட்டு திட்டுறாங்க. உடனே முத்து வந்து நான் குடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ நான் வீட்டில் இல்லாதனால நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து மீனா கேட்குறான். அதுக்கு முத்து வந்து சமாளிச்சிட்றான். முத்துவோட நேர்மை அதே மாதிரி மீனாவோட கேள்வி பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்து கெமிஸ்ட்ரி தான். அந்த டைமில் முத்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவரோட குழந்தைக்காக காது குத்து ஃபங்க்ஷன் லெட்டர் முத்து மீனா 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு அவர்கிட்ட வந்து பத்திரிக்கை வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் செல்ல முத்துட்ட சிஸ்டரை வந்து வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் போதையில் 1000 சொல்லுவேன், அதுக்காக வீட்டு விட்டு போயிடணுமா? வாழ இந்த வீட்டுக்கு யாராவது வர சொல்லி தான் வரணுமா என்ன அப்படின்னு முத்து வந்து ஜாடமடியாக மீனாட்ட வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ரோஹிணியோட சின்ன சந்தோஷத்தை எல்லாமே அழிக்க வராங்க ஸ்ருதியோட அம்மா. அங்கே ரோஹிணியும் மனோஜும் ஷோரூமில் இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா அங்கே வராங்க. மிக்ஸி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணிட்ட ரவி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்கல, அங்கிருந்து ரவியை வந்து வெளியே வர வைக்கணும், நீத்து மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, இதையெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு வந்து கேட்குறா. நீ பணம் கேட்டதும் நான் தந்தேன் இல்லை, அதுக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. அதோட அவங்க வாங்கின மிக்சிக்கும் வந்து பணம் கொடுக்காம இதை நான் கொடுத்த பணத்துலேருந்து கழிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதனால ரோஹிணி வந்து ஷாக்கிங்கில் நிற்கிறா. இதிலிருந்து வெளியே வர்றது வந்து டஃப் தான். முத்து ஸ்லோலி மீனா வந்து வீட்டுக்கு வர்றதை சொல்கிறத பற்றி வந்து கிளியராக வந்து பேசுகிறான். மீனா வந்து துடிக்கிறா. ஆனால் இன்னர் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா முத்துவோட கேர் ஒன்று இருக்குது. ரோஹிணி மனசாட்சியோட ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வேற லெவல் இமோஷன்ஸ் ப்ளஸ் தொல்லை எல்லாமே இருக்கு. முத்து மீனாவும் எகெயின் சேர்றதுக்காக வேண்டி கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே போட்டிருக்காங்க. ரோஹிணிக்கு வர எமோஷனல் மேனிப்புலேஷன்ஸ் அதே மாதிரி ஃபியூச்சர்ல வரை பெரிய பிரச்சனை வந்து கிளப்ப போகுது. ஸ்ருதியோட அம்மா தான் வந்து அடுத்த வில்லனா வந்து உருவாகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. மீனா வீட்டுக்கு திரும்பி வர சான்சஸ் இருக்கா? ரோஹிணி ஸ்ருதி அம்மாவோட ப்ரெஷருக்கு வந்து அடங்கி போயிடுவாங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.